ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்ட மெசபடோமியா, அசீரியா, பாபிலோன் நாகரிகங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போச்சு. அங்க கிடைச்ச ஆயிரக்கணக்கான களிமண் தட்டுகள்ல இருந்த அந்த மர்ம கீறல்களை யாரு முதல்ல வாசிப்பாங்கன்னு 1856ல லண்டன்ல ஒரு பெரிய போட்டியே நடந்துச்சு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் வரலாற்று தகவல்கள். 1. 3 நாயகர்கள் லயார்ட், ராலின்சன் மற்றும் எட்வர்ட் ஹிங்ஸ். இந்த 3 பேரோட ஆர்வமும் லட்சியமும் தான் இந்த ரகசியத்தை உடைக்க காரணமாயிருந்துச்சு பாஸ். 2. லயார்டின் சாகசம். ஒரு வக்கீல் ஆபீஸ் கிளர்க்கா இருந்த லயார்ட் பாலைவனத்துல திருடர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு அரை நிர்வாணமா அலைஞ்சு கடைசியில அசீரிய அரண்மனைகளை கண்டுபிடிச்ச ஒரு ரியல் ஹீரோ பாஸ். 3. ராலின்சனின் சாதனை. ராணுவ அதிகாரியா இருந்த ராலின்சன் பெர்ஷிய மலைகள்ல ஏறி அங்க இருந்த கல்வெட்டுகளை படிச்சு பழைய மொழிகளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டீகோடிங் வேலையில இறங்கினாரு. 4. எட்வர்ட் ஹிங்ஸ். அயர்லாந்துல ஒரு சின்ன கிராமத்துல இருந்த ஹிங்ஸ் செம்ம புத்திசாலி. எகிப்திய எழுத்துக்களை வாசிச்சு பழகுன அவரு இந்த கியூனிஃபார்ம் ரகசியத்தை உடைக்க பகல் இரவு பார்க்காம உழைச்சாரு. 5. மறந்து போன அசீரியா. 1840 வரைக்கும் அசீரியா, பாபிலோன் நாகரிகம்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஹெரோடோட்டஸ் சொன்ன கதைகள்ல மட்டும்தான் இது இருந்துச்சு. லயார்ட் தான் அத மண்டுக்குள்ள இருந்து வெளியெடுத்தாரு. 6. மர்ம களிமண் தட்டுகள். நினிவே நூலகத்துல கிடைச்ச ஆயிரக்கணக்கான தட்டுகள்ல வானியல், மருத்துவம், சட்டம்னு எல்லா ரகசியமும் இருந்துச்சு. ஆனா அது என்ன எழுத்துன்னு தான் யாருக்கும் தெரியல பாஸ். 7. கிறிஸ்டல் பேலஸ் அதிரடி. 1854ல லண்டன்ல அசீரிய அரண்மனைய அப்படியே தத்ரூபமா செஞ்சு வச்சப்போ லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்து மிரண்டு போனாங்க. அப்பதான் இந்த எழுத்த வாசிக்கணுங்கிற ஆர்வம் உலகத்துக்கே வந்துச்சு பாஸ். புதைஞ்சு போன அந்த ரகசியத்தை உடைக்க இந்த 4 அறிஞர்களும் பண்ண அந்த ரேஸ பார்த்தா நம்ம உலகநாயகன் கமல் சார் தசாவதாரம்ல சொன்ன அந்த ஒரு ஆழமான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. கடவுள் இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அதே மாதிரிதான் வரலாறும். மறைக்கப்பட்ட ரகசியம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகணும்னு நன்னாச்சி. 1856ல அந்த ஒரு கவர்ல வந்த செய்திதான் உலக நாகரிகத்தின் தொடக்கத்தையே மாத்தி எழுதிச்சு நன்னாச்சி. அது வரைக்கும் வெறும் களிமண் கீறல்னு நினைச்சது உலகத்தின் பழமையான எழுத்துமுறைன்னு நிரூபணமானதுதான் பெரிய மேஜிக். கண்ணா, வரலாறு முக்கிய அமைச்சரே களிமண்ல கிறுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா அதுலதான் மனுஷனோட மூளையே இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் பாஸ். Deciphering the past is the only way to understand the future பாஸ். இந்த கியூனிஃபார்ம் எழுத்துக்களை வாசிச்சதுதான் உலக வரலாற்றின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மர்மமான வரலாற்று அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க. Stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is ஏஞ்சல் அருணா signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.